தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு இடைக்கால நிவாரணமாகத்தான் இந்த தீர்ப்பு ஒரு வகையிலே ஆறுதலாக கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட நிரந்தர பரிகாரம் காணுகிற விதத்தில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 2 மாநிலங்கள் அல்லது 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனைகளில் இதுல மொழியோ இனமோ மாநிலமோ பிரச்சனை அல்ல. ஒரு ஒப்பந்தம் அல்லது சட்டப்படியான மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் இதை பின்பற்றுவதில் இனமோ மாநிலமோ மொழியோ அல்லது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்கிற பிரச்சனையோ கிடையாது. வட மாநிலத்தில் மத்திய பிரதேஷ், குஜராத் 2லேயும் பிஜேபி இருக்கு, 2லேயும் நிறைய பிரச்சனை இருக்கிறது. இது மாதிரி கருத்து வேறுபாடுள்ள கட்சிகள், வேறுபட்ட கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள், ஒரே கட்சியை ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம், வேறு வேறு மொழி பேசலாம். ஆனால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்த பிறகு அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் தான் நம்முடைய இறுதியான கடைசியான உயர்ந்தபட்சமான நீதியை நிலைநாட்டுகிற ஒரு ஸ்தாபனமாகும். அரசியல் சட்டப்படி வெள்ளக்கார காலத்தில் தான் பிரிவி கவுன்சில் லண்டன்ல இருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் தான் உச்ச தீர்ப்பு மன்றம். எனவே அதையும் மதிக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பதோ, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக செயல்படுவதோ நீதித்துறையை அவமானப்படுத்துகிற செயலாகும், சட்டத்தை மீறுகிற செயலாகும். ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடைபெற வேண்டும் அனைத்தும் என்று நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வற்புறுத்துகிறேன். ராம்குமார் மர்மமான முறையிலே சிறையிலே இறந்திருந்தார். அவர் இறந்ததற்காக சொல்லப்படுகிற காரணம் நம்பும்படியாக இல்லை. காங்கிரஸ் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, சாதாரணமா இருக்கிற சாதாரண மனிதன் கூட அதை நம்ப தயாராக இல்லை. சிறைச்சாலை அல்லது சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது 2 காரணங்களுக்காக. இது மாதிரி ஒரு வெளியே ஒரு படுகொலை அசம்பாவிதம் நடக்கிற போது அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி வெளியே இருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தீர்ப்பு வருகிற வரை இடைக்காலமாக சிறைக்குள்ளே இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பும் தண்டனையும் சேர்ந்ததாகும். நிரபராதி என்றால் அது கூட வெளியே வரலாம். இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தினாலே இப்படி பல நோக்கிலே சிறையில் வைக்கப்படுகிறார்கள். மிக பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிற சிறைச்சாலைக்குள்ளேயே பாதுகாப்பில்லை. அங்கே இது போல அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை நடக்கிறது அல்லது தற்கொலை நடக்கிறது என்றெல்லாம் வருகிற செய்திகள் காவல்துறையினுடைய அதிகாரிகள், ஒட்டுமொத்தமான சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதற்கு மேலே காவல்துறை அதிகாரிகள், அதற்கு மேலே அரசாங்கம் இதுதான் பொறுப்பேற்க வேண்டும் முற்றிலுமாக. எனவே இந்த சம்பவம் கண்டனத்திற்குரியது. உண்மை என்ன என்று கண்டறியப்பட வேண்டியது. இது இந்த மரணம் பற்றி மட்டுமல்ல, இதற்கு முன்னாலே நடந்த கொலை பற்றியும் அதிலேயே சந்தேகம் இருக்கிறது. இந்த ராம்குமார் தான் உண்மையான குற்றவாளியா இல்லையா என்பது பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. அதிலேயே பல விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதற்கு ஒரு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அது மரணத்தில் இருந்து தொடங்கி பெண் இன்ஜினியர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து ராம்குமாருடைய மரணம் வரை அனைத்தும் விசாரிக்கப்பட்டு உண்மை நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இன்னும் ராம்குமாருடைய உடல் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறது. இது மிகுந்த பரிதாபத்துக்குரியது. இறந்த பிறகு 3-4 நாட்கள் அந்த உடல் மாச்சரில் வைக்கப்பட்டு அவருடைய உறவினர்கள் எல்லாம் வெளியே காத்து கிடந்து அழுது கிடந்து கஷ்டத்தில் இருக்கிறங்கிறது ஒரு கஷ்டம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை உண்டாக்கும். எனவே
இது ஒரு நீதிபதிக்கு போய் 2 நீதிபதிக்கு போய் 3 நீதிபதிக்கு இன்றைக்கு போகிறது. உடனடியாக அதில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டு முறைப்படி மற்ற காரியங்கள் நடைபெற உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று நம்புகிறோம். அருமையான ஆர் வீரப்பன் அவர்களை இன்று காலையில மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அவருடைய இல்லத்திலே. அருமையான ஆர் வீரப்பன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களிலே முன்னாள் அமைச்சர்களிலே ஒருவர். அவர்களுக்கு 91 வயதாகிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வைத்து படமெல்லாம் எடுத்தவர். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவரோடு நானும் அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். என்னுடைய மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். 1977 வழக்கறிஞராக இருந்த நான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட விரும்பிய போது நான் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்னை அறிமுகப்படுத்தி அரசியலிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வர உதவி செய்தவர். நல்ல பண்பாளர். அவர்களை மரியாதை நிமித்தமாக அவருடைய இல்லத்திலே அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக சென்றேன். மகிழ்ச்சியோடு அவருடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நன்றி. நேற்று இரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் என்கிற சட்டமன்ற கட்சி இல்ல, சரி, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர். அதனால அதுக்கு முதனாலே அன்றைக்கு கலைஞருடைய வீட்டில் வச்சு அவர் சந்திச்சார். இன்றைக்கு தனியாக அவருடைய இல்லத்தில் நேற்று மாலை திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். 2 விஷயமாக, ஒன்று மரியாதை நிமித்தமாக, இன்னொன்று உள்ளாட்சி தேர்தல் பற்றி. உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் 2-3 நாளாக நீங்களே கேள்வி கேட்டே இருந்தீங்க. கூட்டணி வேற ஏதாவது கட்சி உள்ள வருமா, உள்ள வந்தா உள்ள இருக்கிற நீங்க உள்ளே இருப்பீங்களா, வெளியே போவீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பத்திரிகைலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகிற விதத்தில் நேற்று சந்தித்து அந்த எப்படி உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் என்பதை பற்றி பேசினேன். நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவோடு காங்கிரஸ் புதிய கூட்டணியை ஏற்படுத்தவில்லை. இது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி. இப்போ சட்டசபைக்குள்ள 2 கட்சியும், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிற காங்கிரஸ் தலைவராக ராமசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ளோர் கோஆர்டினேஷன் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி இருந்தது. எனது கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயும் எப்படி இடங்களை பகிர்ந்து கொள்வது, சட்டமன்றம்னா 234, பாராளுமன்றம்னா 39, 2 தலைவர்கள் உட்கார்ந்து பேசிடலாம், அல்லது 2 குழுக்கள் உட்கார்ந்து மேல முடிவு செய்யலாம். ஏறக்குறைய 22,000க்கும் மேற்பட்ட பொறுப்புகளுக்கு சின்னங்களிலே போட்டியிட வேண்டியிருக்கிறது. குக்கிராமங்கள்ல ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். டவுன் பஞ்சாயத்தில் சுமார் 8,000 கவுன்சிலர்களை தேர்வு செய்யணும். இதெல்லாம் இங்க 4 பேர் 5 பேர் கமிட்டி போட்டோ 2 தலைவர்கள் உட்கார்ந்தோ பேசி முடிவு செய்ய முடியாத காரணத்தினால மாவட்ட அளவில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் மேற்பார்வையாளர், செயலாளர், அவங்க கட்சியின் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அது ஒரு குழு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் முன்னணி தலைவர்களை கொண்ட ஒரு குழுவை அறிவித்து இவர்கள் மனுக்களையும் வாங்குவார்கள். அவர்களோடு அங்கு இருக்கிற மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து பேசி எந்தெந்த இடங்களிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு இடங்களை பயந்து கொள்ளலாம் என்பதை எல்லாம் பேசப் போகிறார்கள், பேசுவார்கள். இது குறித்து நான் முன்பே அறிவித்தேன், இப்போதும் அறிவிக்கிறேன். காங்கிரஸ் தானே அறிவிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். காங்கிரஸ் மட்டும் அறிவிக்கவில்லை, திமுகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது.